37 சங்கீதம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிறவன் மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கோபம் வருவது இயல்புதான். ஆனால் கோபம் ஒரு மனுஷனை கொல்லும். புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நம் கோபத்தை நாம் அடக்கி கொள்ளதான் வேண்டும். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். ஏனென்றால் நம்முடைய நீதியை வெளிச்சத்தைப் போலவும் நம்முடைய நியாயத்தை பட்டப்போவுகளைப் போலவும் விளங்க பண்ணுகிற தேவன் ஒருவரே. யாக்கோபு எழுதுகிறான், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று சொல்லி. நாம் கோபப்பட்டால் தேவன் நீதி செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருந்து காரிய சித்தியுள்ளவர்கள் மேலும் தீவினை செய்கிறவர்கள் மேலும் எரிச்சல் ஆகாமல் நீங்கள் இருந்தீர்களானால் நம்முடைய நீதி வெளிச்சத்தைப் போலவும் நியாயம் பட்டப்பகலைப் போல விளங்க பண்ணுகிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைவேறும். இன்னும் கொஞ்ச நேரம்தான், துன்மார்க்கன் இல்லாமல் போய்விடுவான். அவன் ஸ்தானத்தை நீங்கள் உற்று பார்த்தீங்கன்னா அவன் இல்லாமல் போய்விடுவான். நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருந்தால் பூமியை சுதந்திரித்து சமாதானமும் மனமகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாய் உண்டாகும் என்று இந்த 37வது சங்கீதத்தை வைத்து சொல்லுகிறேன். உலகத்திலே நமக்கு ஒரு பழமொழி உண்டு, பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஆகையால் நீங்கள் கோபப்பட்டு எரிச்சல் பட்டு நீங்கள் வாயை திறந்து பேசி உங்கள் நீதியை நீங்கள் கொண்டு வர விரும்புறீங்கன்னா தேவன் உங்களுக்காக வழக்காட முடியாது. தேவன் உங்களுக்காக நீதியை செய்ய முடியாது. இந்த வார்த்தை கஷ்டமாக இருந்தாலும் இதை முயற்சி பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, இப்போதும் என்னுடைய கோபத்தையும் உக்கிரத்தையும் விட்டு விடுகிற ஆண்டவரே, பொல்லாப்பு செய்கிற எரிச்சல் எனக்கு இல்லாதபடிக்கு காத்து கொள்ள கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தரை நோக்கி அமர்ந்திருப்பேன், கர்த்தருக்காக காத்திருப்பேன். காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவன் மேலும் ஆண்டவரே நான் எரிச்சல் ஆகாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, பொல்லாதவர்கள் கண்டிப்பாக அறுப்புண்டு போவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற வார்த்தையை ஆண்டவரே நான் விசுவாசித்து அதை சுதந்திரிக்க விரும்புகிறேன். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்ற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற செபிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்திலே துன்மார்க்கன் இல்லாமல் போவான், அவன் ஸ்தானம் இல்லாமல் போகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள், அவர் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்ற வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நீர் அப்படியே செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். தகப்பனே, நாங்கள் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடுகிறோம். பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் எங்களுக்கு வேண்டாம் என்று தீர்மானித்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord.